உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கிறித்தவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஃபெலிக்ஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். இப்போ இன்னும் 2-3 தினங்களில் நீங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஒதுக்கீடு வேண்டும் என்று. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டது, உங்களாலே திரும்ப பெறப்பட்டது, அதை மறுபடியும் வேணும்னு கேட்குறீங்க. ஏன் அந்த அவசியம் இப்போது ஏற்படுகிறது? அதை பற்றி சொல்ல. தலித்து கிறித்தவர்கள் ஒட்டுமொத்த கிறித்தவத்தில் பெரும்பான்மை மக்கள் தொகையில் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட 65 லட்சத்திற்கு மேலாக ஒட்டுமொத்த கிறித்தவத்தில் 75% தலித்து கிறித்தவர்கள் ஒரு அங்கமாக அந்த கிறித்தவம் தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் தொடர்ந்து அந்த பட்டியலின உரிமை, எஸ்சி அந்தஸ்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதனை ஒட்டிய வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகள் வழக்கு தொடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் 2004 தொடுக்கப்பட்ட வழக்கு என்பது மீண்டும் மீண்டும் மத்திய அரசு அது உரிய பதிலை அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவது மிகப்பெரிய மோசமான அந்த விளைவுகளை அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் கிறித்தவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த அரசாங்கம் ஏற்கனவே 2004 நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தை பிறப்பித்து அந்த ஆணையம் பல தரவுகளை 2 ஆண்டுகள் கடினப்பட்டு பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து எல்லா தரவுகளையும் சேர்த்து வைத்து 2007 அந்த ஆணையம் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை அனுப்புகிறார். அந்த ஆணையம் ஏதோ திருச்சபையிலே சொந்தமான ஆணையம் இல்லை. இது மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டு கள ஆய்வு மேற்கொண்டப்பட்டு அவர்கள் பரிந்துரை என்ன செய்தார்கள் சொன்னால், சீக்கிய தலித்துகள் பட்டியலின உரிமை வழங்கப்பட்டு விட்டது. அதேபோல் பௌத்தம் தழுவிய அவங்களுக்கும் வழங்கப்பட்டாச்சு. அந்த தலித்துகளுக்கும் பட்டியலின உரிமை வழங்கப்பட்டது. அதே நிலையில்தான் தலித்து கிறித்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மதம் மாறினாலும் அவர்கள் பொருளாதார அந்த மாற்றம் என்பது பெரிய அளவிற்கு அவர்கள் எந்த மாற்றத்தையும் அவர்கள் உயரவில்லை. எனவே இவர்களுக்கு அந்த பட்டியலின உரிமையை 13 அந்த பட்டியலின உரிமை மறுக்கும் ஜனாதிபதி ஆணை 1950 பிறக்கப்பட்ட அந்த 13 ரத்து செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை நம்முடைய ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேசிய அந்த எஸ்சி ஆணையம் அதுவும் பரிந்துரை செய்திருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்று வரை அந்த வழக்கை கூட மத்திய அரசு கிடப்பில் போட்டு இருப்பது மோசமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தற்போது கேஜி பாலகிருஷ்ணன் நீதியரசர் தலைமையில் மீண்டும் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் செயலை மத்திய அரசு செய்து கொண்டே வருகிறது. ஆகவே நாங்கள் தற்பொழுது அந்த கல்வி வேலைவாய்ப்புகளை அந்த பெரும்பான்மை கிறித்தவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2007 அவர்களுக்கு மாநில பிற்படுத்த ஆணையம் அவருக்கு ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. இந்த மாதிரி தலித்து கிறித்தவர்கள் மிகப்பெரிய கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த ஏதாவது ஒரு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை செய்தார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2007 ஜிஓ 4 அந்த உள் ஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய மதம் தழுவியவர்களுக்கும் கிறித்துவ மதம் தழுவியவர்களுக்கும் அந்த உள் ஒதுக்கீடு என்பது வழங்கினார்கள். அதனை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது வேலைவாய்ப்புகளிலும் கல்வியிலும் ஓரளவுக்கு அவர்களால் சுபிட்சமாக வாழ முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய திருச்சபையில் அதனுடைய சாதி சார்ந்த சமூக தலைவர்கள் ஒரு சிலர் இதனை திட்டமிட்டு அவர்கள் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார்கள். அதற்கு அவர்கள் சொல்லப்பட்ட காரணம்,
கிறித்தவர்களுடைய ஒட்டுமொத்த சதவீதம் அதிகமாக இருப்பதால் நாங்கள் யாருக்கு பிரித்து கொடுப்பது என்ற அடிப்படையில் வேண்டாம் என்று மறுத்த அந்த ஜிஓ 4ஐ தற்பொழுது தலித்து கிறித்தவத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த தலித்து கிறித்தவர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீட்டை தமிழக அரசு மாண்புமிகு சமூக நீதி முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எங்களுடைய செங்கை ஆயர் நீதிநாதன் அவர்கள் மனு அளித்திருக்கிறார். அதேபோல் எங்களுடைய தமிழக தலித் கிறிஸ்தவ இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மேத்யூ அவர்கள் கடிதம் முதல்வர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் உள்ஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. செல்வ பெருந்தகை தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் கிறிஸ்து பிறக்கும் அந்த நன்னாளில் ஒரு நற்செய்தியாக சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு பெரும்பான்மை தலித்து கிறிஸ்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக ஏற்கனவே கலைஞர்களால் வழங்கப்பட்ட அந்த ஜிஓவை மீண்டும் அந்த உள்ஒதுக்கீட்டு 3.5% தலித்து கிறிஸ்தவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய நலன்களை பாதுகாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் தமிழின் தொலைக்காட்சி வாயிலாக வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். அந்த வேண்டுகோளுக்கு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் நாங்கள் வருகின்ற எதிர்வரும் 23 டிசம்பர் திங்கட்கிழமை மாலை 10 மணி முதல் 5:30 மணி வரை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உண்ணாவிரத நிலை ஒரு நாள் அடையாள கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த உண்ணாவிரதத்தில் தென்னிந்திய திருச்சபை முழு ஆதரவு அளிப்பதாக அறிவித்து விட்டார்கள். அவருடைய பேராயர்கள் அவருடைய பொறுப்பு செயலர் அவர்களெல்லாம் வருகை தர இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய பல இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் தலித் கிறிஸ்துவ அமைப்புகள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் எளிமையின் சிகரம் நல்லக்கண்ணையா அவர்கள் துவக்கி வைக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைக்கிறார். செல்வ பெருந்தகை அண்ணன் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேச இருக்கின்றார். போன்ற அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை தமிழக அரசு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதற்கான ஒரு கவன ஈர்ப்பு ஒரு நாள் உண்ணாவிரதத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். 23ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. ஒரு கேள்விக்கு இவ்வளோ பெரிய பதில் கொடுத்துட்டீங்க. அடுத்ததாக இப்போ மொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தலித் மக்களுக்கு இல்லை கிறிஸ்தவ மக்களுக்கே கொடுக்கப்பட்டதான் 3.5. ஆனால் இப்போ தலித் மக்களுக்கு கிறிஸ்தவத்தை தழுவிய தலித் மக்களுக்கு மட்டும் 3.5 நீங்கள் கேட்குறீங்களா உள்ஒதுக்கீடு மாதிரி? உண்மையாகவே தலித் குலத்தில் மட்டும் நம்ம கேட்குறோம். ஏன்னு சொல்லினா இது ஒட்டுமொத்த 2011 கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் 6.12% கிறிஸ்தவர்கள் அந்த 2011 கணக்கின்படி வாழ்ந்து வருகிறார்கள். அதில் பெரும்பான்மையாக 4.6% தலித்து கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக கிறிஸ்தவத்தில் வாழ்வதால் அவர்கள்தான் இந்த சமூக நீதி போன்ற விஷயங்களில் ரொம்ப பொருளாதாரத்தால் பின்தங்கி நிலைமையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். கூடுதலாக அவங்களுக்கு ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது. ஒரு தலித்து ஒரு 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 கணவருக்கும் கிறிஸ்தவ சமூகம் சார்ந்த பெண்ணுக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு தீர்ப்பு மதத்தின் அடிப்படையில் இவர்கள் தேவாலயம் செல்கிறார்கள், எனவே அவர்களுக்கான உரிமை வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதாக அறிவித்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய செயல். சமூக நீதி என்பது அவர்களுடைய ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அவர்களுக்கு தூக்கி உயர்த்தக்கூடிய வகையில் தான் அந்த சமூக நீதி என்பது இருந்தது. சமூக நீதி அவர்களுடைய சாதி அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையில் தான் இருந்ததை தவிர மத அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது ஒருபோதும் வழங்கப்படுவதில்லை என்கின்ற மேலான கவனத்திற்கு நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த 74 ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலின உரிமை
கேட்பதற்கான இந்த நிகழ்வு. மேலும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். ஒரு பிராமணர் அவர் மதம் மாறுறாரு. மதம் மாறிட்டா அவர்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன தருவீங்க? அதே EFC தானே தருவீங்க. அப்போது தலித்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? தலித்தாக இருந்து கொண்டு மதம் மாறிய ஒரு காரணத்தால் அவர்களுக்கு அந்த பட்டியலின உரிமை மறுக்கப்படுவது எந்த வகையில் நியாயம்? இதைத்தான் ஆண்டாண்டு காலமாக நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த உரிமையை சமூக நீதி அரசு பெற்றுத்தர வேண்டும். குறைந்தபட்சம் மத்திய அரசு தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை மத்திய அரசு பட்டியலின உரிமை தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கும் வரை மாநில அரசு குறைந்தபட்சம் அந்த 3.5 ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை வழங்குமாறு இந்த நேரத்தில் நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. என்னென்னா மொத்த கிறிஸ்தவர்களுக்கு 3.5ன்னாங்க. அதே மாதிரி சமயம் சார்ந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படித்தானே கொடுத்தாங்க. அங்கே சாதி இல்லை, அதனால் அங்கே எந்த விதமான சிக்கலும் இல்லை. கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதை நீங்கள் ஏதாவது ஒரு முனைக்கு போகாமல் 2-3 எதிர்கருத்துக்களை கொண்டுள்ளதாகவே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. இல்லை, எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நம்ம பைபிளில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார், அவருக்கு விடுதலை வாங்கி தந்தார், எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இவர்கள் காலங்காலமாக ஒரு தீண்டாமை கொடுமையை அனுபவித்ததின் விளைவாக இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதம் தழுவினார்கள். அவர்கள் தழுவிய பிறகு அவர்களுடைய வானிலை அப்படியே தான் இருக்கிறது. இந்த கருத்தை எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதாவது சமயத்தை மாற்றிக்கொள்வது அதனால் உயர்ந்து விடுவதில்லை, பொருளாதாரம் உயர்ந்து விடுவதில்லை. இதை நீங்கள் வலியுறுத்துறதுல எந்த தவறு இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் 3.5 விழுக்காடு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அது வேண்டான்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் அந்த 3.5 விழுக்காடு இப்போ வேணும், ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை, தலித் கிறிஸ்தவம் மட்டும் வேணும்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? பொருளாதாரத்தால் பின்தங்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டதனுடைய விளைவாக இவர்களுக்கு மத்தளத்தில் 2 பக்கமும் அடினுவாங்களே. திருச்சபையிலும் அவர்கள் வேதனையை, திருச்சபையில் தீண்டாமையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய உரிமையும் மாநில அரசு உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்படாமல் அந்த தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்தவர்கள் வாழ்நிலை மோசமான நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு பிறரை நேசி, பிறர் நலம்தான் கிறிஸ்தவம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வேண்டாம் என்று, அது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தில் 4.6% தலித் கிறிஸ்தவர்கள், வெறும் 1.52% தான் பிற கிறிஸ்தவர்கள். ஆகவே இந்த பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுடைய பெரும்பான்மை நலன்களை பாதுகாக்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இறங்கி வர வேண்டும். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட பிறநலம் சார்ந்த அந்த நசுக்கப்பட்ட தலித் கிறிஸ்தவர்களுக்கு உதவிட அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மக்கள் தொகையை நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையில் தலித் மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இடஒதுக்கீடை பொறுத்தவரை மொத்த மக்கள் தொகையை தானே எடுத்துக்கிறாங்க. அப்போ மொத்த மக்கள் தொகையில் கிறிஸ்தவ தலித் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதற்கேற்றபடி நீங்கள் கேட்பது தானே நியாயமாக இருக்கும். ஏன்னா பெரிய அளவில் இங்கே அதை கேட்டு தான் நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பலமுறை டெல்லி ஜந்தர் மந்திரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அப்படி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக வேறு வழி இல்லாமல் சட்ட ரீதியான நடவடிக்கையில் நாங்கள் போயிட்டு நாங்கள் வழக்கு 2004 நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே தான் தமிழக அரசு அவங்களால தர முடியும். ஆக தமிழக அரசு தன்னுடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மாநில அந்த உரிமையில் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த உள்ஒதுக்கீட்டை அந்த நம்மளுடைய மத்திய அரசு அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கான பட்டியலின் உரிமை வழங்கும் வரை ஒரு இடைக்கால நிவாரணமாக மாநில அரசு மனது வைத்தால் இது சாத்தியம். இப்போ சாதிய அடிப்படையில் அந்த உயர்வு தாழ்வு அடிப்படையில் அருந்ததியர்கள் கடைசி நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த உள்ஒதுக்கீடையே பல தலித் அமைப்புகள் எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இதை எப்படி உள்ஒதுக்கீடுன்னு கேட்குறது நியாயமாக இருக்கும்? அது சரியான புரிதல் எல்லாருக்கும் வேணும். ஆக்சுவலாக அவர்கள் கேட்பது எஸ்சி இல்லை இருக்கக்கூடிய அந்தஸ்து குறித்தான அந்த சர்ச்சை.
அந்த ஒரு ஒரு விவாதம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாருமே மனநிலையில் என்னவா இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த எஸ்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சதவீதத்தை உயர்த்திய பிறகு தலித்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கலான்ற அந்த எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். எல்லார் மனசுலையும் அது இருக்குது. ஏன்னா இருப்பதே கொஞ்சம், இவர்களுக்கு எப்படி அது பகிர்வது என்கின்ற அந்த பிரச்சனை என்பது இருக்குது. நாங்கள் முழுக்க முழுக்க அதை நோக்கி நகரல. கிட்டத்தட்ட தலித்து கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமே என்ன சொல்லுதுன்னா, 319 சாதிகள் பிற்படுத்தோர் பட்டியலில் இருக்குது. அந்த 319 அந்த பிற்படுத்தப்பட்டோர் சாதி பட்டியலில் இருக்கிறவங்களோட இந்த தலித்துக்கிறதுக்கு போட்டி போட முடியல. எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்ற அந்த மெரிட்டில் ஓட முடியல. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஹெவி வெயிட் பிரிவு பாக்ஸிங்கில் 50 கிலோ வெயிட்டுக்கு 50 கிலோ சண்டை போட்டால் ஜெயிச்சிட முடியும். இவன் 20 கிலோ 30 கிலோ பிரிவு தலித்துக்கிறவர் எளிய மக்கள் அன்றாடங்காட்சிகள், அவர்கள் எப்படி அந்த 50 கிலோ எடைப்பிரிவில் போய் சண்டை போட முடியும்? ஆகவே தான் தமிழக அரசை நாங்கள் இந்த உள்ஒதுக்கீட்டை இந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக கேட்பதற்கான காரணம் அதுதான். இது பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியில் முஸ்லீம் மாதிரி பிசிசி கிறிஸ்டியன் அப்படின்ற வகையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் உள்ஒதுக்கீடு ஸ்பெஷல் கிரீவன்ஸு கேட்குறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாம் வந்து எஸ்சி அந்த கோட்டாவில் எங்களுக்கு கூடு என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இப்போது வைக்கவில்லை. அது நாங்கள் மத்திய அரசு கண்டிப்பாக போராடி பெறுவோம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுவரை தமிழக அரசு இடைக்கால நிவாரணமாக இதை வழங்கி உண்மையிலேயே கிறிஸ்துமத் நற்செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுக்கு அறிவிப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு சமூக நீதியை பின்பற்றி வருகிற அரசு. இவருடைய ஆட்சி காலத்திலேயே அல்லது இந்த ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்குள்ளேயே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவன ஈர்ப்பு ஒரு நாள் உண்ணாவிரதமாக நாங்கள் நடத்துகிறோம். நிச்சயமாக அவர் மனம் இறங்கி இந்த மக்களுக்காக அந்த உள்ஒதுக்கீட்டினை வழங்குவார் என்கின்ற பெருத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியாக இருக்காது, அதனால் இவங்க ஆட்சியிலேயே இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும்னா, திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழகத்தில் குறிப்பாக வலுவாக இருக்குது. அந்த கூட்டணியினுடைய வெற்றி தோல்வியை தமிழகத்தில் கூட்டணி தான் தீர்மானிக்கக்கூடிய பலமாக சக்தியாக உருப்பெற்றிருக்கிறது. முன்பெல்லாம் தனி கட்சிகள் பெரும்பான்மை அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். இப்போ அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகள் தான் எவ்வளோ கூட்டணி அமைக்கிறோமோ அவங்களுக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. ஆகவே இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னால விஷயம் அது குறிப்பிட்டு கூட நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கல. இவருக்கு ஏற்கனவே இந்த 3.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதே டாக்டர் கலைஞர் அரசு தான். ஆகவே அந்த உள்ஒதுக்கீட்டை தான் கலைஞர் வழியில் வந்த ஸ்டாலின் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையில் நம்ம இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் இல்லாதது மாதிரி தமிழ்நாட்டில் 2 புதிய சிக்கல்கள் தேர்தல் காலங்களிலே அதற்கு முன்னாடியே உருவெடுத்துருச்சு. ஒன்று மன்னராட்சி வாரிசு என்பது, இன்னொன்று கேட்டிங்கன்னா அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு என்பது. இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றம் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, வேறு கட்சிகளில் கூட்டணி கட்சிகள் வந்து அமைச்சர்கள்லாம் வரப்போகிறதில்ல, அப்படி தான் இருந்தது. ஆனால் அது மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா 26ல்? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, கூட்டு செயல்பாடு, கூட்டு முடிவு என்பது, கூட்டாட்சி தத்துவம் என்பது எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஒரு கருத்தை நீங்கள் வைக்கும்போது 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்திற்கு வலு அதிகரிக்கும். ஆகவே அந்த கூட்டாட்சி என்பதை வரவேற்கத்தக்கது. ஆனால் அதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டு அந்த முடிவை எடுக்கப்படாமல் போவதும் உண்டு தானே? அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இப்போ அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், வெற்றி தோல்வி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி தானே, அது நடக்குதுல்ல. அப்போ கூட்டணி கட்சி தலைவருடைய ஆலோசனையும் கேட்பாங்களே, இது பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணு, அது பண்ணுன்னு கேட்கக்கூடிய தனிநபர், தனி கட்சி அவர்களுடைய முடிவு சரியானதா, ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் அமர்ந்து பேசும் முடிவு
சரியானதாக இருக்குமான்னு சொன்னால், இப்படி ஒட்டுமொத்த கட்சிகளும் உட்கார்ந்து பேசி அந்த அரசில் அதிகாரத்தில் பங்கு பெற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அமைச்சர்கள் கூடி விவாதித்தால் மிகச் சரியான பல முடிவுகளை எடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு கட்சியை வந்து அமர்த்தி ஆட்சி நடக்கிறது. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே அதாவது அரசியல் அதிகாரம் வேண்டும்ன்ற ஒரு பிரச்சனை, அது வந்து சரியாக நடத்தக்கூடாத அளவிற்கு கொண்டு போய் விட்டுறாத ஆட்சியை. அப்படி அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்படின்னா உதாரணத்துக்கு பல விஷயங்களில் இப்போ வந்து காங்கிரஸ் சர்க்கார் இத்தனை ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அவர்கள் ஆளும்பொழுது அவர்கள் போன தவறான கொள்கையினால தான் இன்று மதவாத சக்திகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் திமுக அரசு செய்யக்கூடிய சில விஷயங்களான ஒரு விஷயங்களை கூட சரிப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான். தான் தோண்டித்தனமாக தான் இஷ்டத்துக்கு அப்படி பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குதுல்ல, அது வரலாம் இல்லையா? அது ஆரோக்கியம் தானே, ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் தானே. 5 பேர் 10 பேர் சேருவது ஜனநாயகமா, தனிநபர் அதிகார மையத்தில் இருப்பது ஜனநாயகமா? ஆகவே இந்த ஜனநாயகம் என்பது அனைத்து தரப்பட்ட அனைத்து மக்களுக்கான கூட்டாட்சி என்பது தான் நேர்மையான உண்மையான நியாயமான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு கருத்து இல்லை. அறுதி பெரும்பான்மையாக ஒரு திமுகவோ அதிமுகவோ அறுதி பெரும்பான்மை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூட்டு மந்திரி சபையில் அவங்க கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லை. ஏன்னா அவங்க மக்கள் ஃபுல் ஸ்வீப்பில் வெற்றி பெற வைத்து விட்டார்கள். அந்த மாதிரியான வெற்றி பெற வைக்காமல் அப்படி யாருக்கும் அதிக பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்து பேசி கூட்டாட்சியை தமிழகத்தில் கொண்டு வரலாம். இதை ஒரு குறிப்பிட்ட நபர் உள்ளே பூந்து இது ஒரு கருத்தையை கொண்டு வந்து இந்த கூட்டணியை உடைப்பது என்பது, அப்படிப்பட்ட பேச்சு என்பது அது தவறாக விஷயமா அது போயிடும் அப்படின்ற விஷயங்கள் தான். நீங்கள் ஆதவ அர்ஜுனை மனதில் வைத்து இந்த வார்த்தையை சொல்கிறீங்களா? ஆதவ அர்ஜுனா வந்து மனதில் வைத்துலாம் சொல்ல, எப்படி ஒன்றா இருக்கலாம். அவர் ஏன் அப்படி பேசினார் எனக்கு தெரில. லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கலாம். அல்லது அவர் வந்து இந்த அரசு நிராகரித்திருக்கலாம், அதனால் கோவப்பட்டிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு யாரோ பின்புலத்தில் இருந்து இயக்குறாங்களோ என்கின்ற அச்சமும் இருக்கிறது. பின்புலம் யாரா பாரதிய ஜனதான்னு ஏன் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விதமான சந்தேகம் இருக்குது. ஏன்னா திடீரென்று இப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து டிடக்டிவ் அந்த தேர்தல் காலத்தில் வந்து யுக்தியை பயன்படுத்தக்கூடிய நிறுவனம் ஒன்றை நடத்தி வைக்கிறார் என்பதை இந்த மேலான கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆக அந்த யுக்தி, அந்த ஸ்டாக்டிஸ் திமுக தலைமையிலான ஸ்டாலின் அவர்களிடமிருந்து திருமாவை பிரிப்பதற்கான சூழ்ச்சியாக கூட இது இருக்கலாமோ என்கின்ற ஐயப்பாடு என்பது சாதாரண மக்கள் மத்தியில் அது இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம். மிகப்பெரிய சிறந்த ஆளுமை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் இல்லை. அவர் எந்த போராட்டம் எப்படிப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. அவர் லாட்டரி சீட்டு வச்சிருந்த மார்ட்டினோட மருமகன், அவ்வளோதான். அப்படி தான் எனக்கு தெரியும். திடீர்னு கட்சியில் சேர்ந்தார், அவ்வளோதான் தெரியும். அவர் வந்து மக்களை இணைஞ்சி பணி செஞ்சார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இது எவ்வளோ பேர் நம்ம மக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லக்கண்ண ஐயா போன்ற தியாகம் சீலர்கள் யார் இருக்கிறா எளிமையின் சீக்கிரம். அப்படி தியாகமாக நம்மளுடைய தமிழகத்தில் தலைவர்களாக உருவான அவர்களை வந்து இங்கே விவாத பொருளாக மாற்றாமல் இப்படிப்பட்ட திடீரென்று வந்தவர்களையெல்லாம் பெரும் பணக்காரர்களையெல்லாம் நீங்கள் விவாத பொருளாக மாற்றுவது கொஞ்சம் கவலை அளிக்கிற செயலாக இது தெரியுது எனக்கு. நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. நீங்கள் அப்படி ஒரு சந்தேகத்தை சொல்கிறீங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை உடைப்பதற்கான வேலையாக இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சிலர் எப்படி ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்துகிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அதிகமான இடங்களை பெறுவதற்காக திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சேர்ந்து இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதற்கான காரியம், அதற்கான அந்த சூழல் என்பது இல்லை திருமாக்கு. இந்த கூட்டணிக்கும் அப்படி இல்லை. ஏன்னா கூட்டணி வந்து அந்த நேரத்தில் தான் தேர்தல் உடன்படிக்கை என்பது செய்வார்கள். தேர்தல் நேரத்தில் எத்தனை சீட்டு யாராருக்கு என்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசுவார். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி ஆட்சி என்பது வலியுறுத்தப்படும், அதுதான் நியாயமானது. ஆகவே இப்பொழுதே அதை துவக்கணுன்றதுக்காக நீங்கள் ஆட்சிக்கே போக வேண்டாம், இடங்கள்லேயே அதிகமாக கேட்பதற்காக, தொகுதிகளை அதிகமாக பெறுவதற்காக இப்படி ஒரு இல்லை. அப்படி கேட்டிருந்தால் அவர் மீது வந்து அவசரமாக வந்து அவருக்கு இடைநீக்கம் செய்திருக்க வேண்டிய அவசியம் என்பது திரும்ப அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அவரும் வந்து உடனடியாக நான் வந்து இப்போ உங்களுக்கு கட்சி விட்டே போயிடுறேன்னு அவரை வந்து நீக்கம் என்று சொல்லலையே, அவர் இடைநீக்கம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இடைநீக்கம் சொன்னார். ஆனால் அவர் வந்து
நான் போறேன்ற மாதிரி ஆமாம் அது சரி. அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் கதவை. ஆனால் இப்படி ஒரு உட்கருத்து அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாமோன்னு சிலர் பேசுகிறாங்க. அதை விடுங்க. இரண்டாவதாக இந்த அமைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருமளவு நிதி உதவி செய்ததாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து அதனுடைய வளர்ச்சி அதில் வந்து காலம் தொட்டு அது பயணிக்கிற அந்த பயண நேரங்களில் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ரோல் என்பது கடந்த சில 6 மாதங்களாகத்தானே தவிர ஒட்டுமொத்தமான அந்த பயணத்தில் பல கஷ்டங்களை கடினமான பாதைகளை அவர்கள் அனுபவித்து தான் அந்த படிநிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஆதவ அர்ஜுனா மட்டும் என்பது வந்து அது வந்து திருமா அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் இணைந்து நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அந்த புத்தக வெளியீட்டை அந்த நிகழ்வை நடத்தியதாக ஒரு தகவல் இருக்கு. அப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட யூகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய அளவுக்கு அதை நோக்கி ஓட தேவையில்லை. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப குறிப்பாக நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது தலித் அல்லாதவர்கள் அந்த விஷயங்களில் அது அதிமுக இருக்கலாம், ரொம்ப துணிச்சலாக தன்னம்பிக்கையோட தைரியமாக அம்பேத்கரை கட் அவுட்டு வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்த ஒரு விஷயங்கள். அடுத்த நகர்வும் வந்து அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழா என்ற விஷயங்களில் அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. பெரும்பான்மை அந்த மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், அதை நோக்கி அவர் கொஞ்சம் போராரோன்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. அப்படின்ற விஷயம் தான் விஜய் அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக புதியதாக அரசியல் கட்சிக்கு வருவது இந்த மொத்த தலித் மக்களும் அவரை நோக்கி போகிறார்கள் அப்படின்ற நிலைமை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் வந்தால் நம்மளுக்கு சிக்கலாயிடுமே அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைக்கிறதா? அப்படிலாம் இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே அந்த இடத்த தொடுறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த இடத்த தொடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது யார் இடைநிலை, யார் கீழ்நிலையில் இருக்காங்க, அந்த யார் வந்து சொல்லனா துயரத்தில் அனுபவிச்சுன்னு இருக்காங்க, சாதி கொடுமைகளை அனுபவிச்சுன்னு வராங்க அப்படின்ற விஷயங்கள்லேருந்து அந்த டிப்ரெஸ் செக்ஷன், அந்த ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரும்பான்மை அந்த சமூகத்தை அவர் வந்து அம்பேத்கர் மூலியமாக அவருடைய கொள்கை ரீதியான அந்த விஷயங்கள்லேருந்து அவர் முன்னெடுப்பது என்பதைத்தான் நம்ம வந்து பாராட்டுறோம். அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்ற விஷயங்களில் இது எல்லா கட்சிகளை விட அது கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தான். அவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி கூட அதில் கூட எனக்கு என்னென்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், பகவத்கீதை, குரானு, பைபிள் வந்து எல்லாம் பெரும்பான்மை அது இல்லை. உண்மையாலுமே எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னா திருக்குறளை தான் வள்ளுவர் நம்மளுக்கு வடிவமைத்த அந்த திருக்குறளை தான் அவர் வந்து பொதுமறையாக எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அதில் கொஞ்சம் அவர் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் ஏதாவது பண்ணுவாரானா, அவர் சமையல்லாம் செஞ்சு நல்லாகதான்னு சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. இது தொடர்பாக அந்த பேச்சாளர் பழக்கருப்பை அவர்கள் பேசும்போது இவர் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பேசுகிறாரு. ஆனால் பகவத்கீதை வந்து இது ரெண்டுக்குமே ஒத்து வராத ஒன்று. அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறார். பகவத்கீதை வந்து சாதிய கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது. ஆகவே வந்து அது வந்து அதாவது எனவே தான் நான் இப்போ உங்களுக்கு ஆதரவு இருந்தால் கூட இப்படியான முரண்பாடு உள்ள கருத்துக்களை வெளியிடுவது, அதன்படி நடப்பது என்பது அவருடைய செல்வாக்கை, அவர்களது வாக்கு வங்கியை குறைக்காதா? கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் பண்ணோம். அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயங்களை கொஞ்சம் பண்ணணுன்றதை நம்ம வலியுறுத்துகிறோம். அதற்காக முற்றிலுமாக வந்து நீங்கள் வந்து அரசியல் நோக்கி வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஒரு சில பிழைகளை வந்து திரித்து கொண்டு தன்னை தகவமைத்து கொண்டு அவர் வந்து முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நாங்கள்லாம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கொஞ்சம் இளைஞர்கள், குறிப்பாக வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. வாக்களிக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் வாக்களிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையும் உயர்ந்திருப்பது என்பது ஒரு விதமான ஒரு விஜய் அவருக்கு சாதகமாகவும் இருக்கிற சூழலும் இருக்குது. இப்போ உங்களை போன்ற தலைவர்கள் இடதுசாரி கருத்துக்களை கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஆதரிக்கிற மனநிலையில் இருப்பீங்க. ஆனால் விஜயை ஆதரிக்கிறீர்களோ, அவரை ஒரு மென்மையாக பார்க்கிறீர்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. மென்மையாக பார்ப்பதுன்னு இல்லை, ஒரு குறிப்பாக நான் நீங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். சமீபத்தில் நம்மளுடைய தந்தை பெரியார் வைக்கத்தில் தமிழக முதல்வர் ரொம்ப போல்டாக
அந்த விழாவில் போய் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. உலகத்திலேயே இந்தியாவில் குறிப்பாக சனாதன பாசிச சக்திகளுக்கு எதிராக பெரியாரை மீண்டும் முன்னிலைப்படுத்துறதுல மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு, அந்த முயற்சி என்பது, அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பேசுகிறார் நிலை என்பது இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சனாதனத்துக்கு நேர் எதிராக ஸ்டாலின் நிற்கிறாரு என்கின்ற ஒரு 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 உத்வேகத்தை, ஒரு நம்பிக்கையை எல்லார் மத்தியிலும் இப்போ ஏற்பட்டிருக்குது. இப்போ இதற்கு இடையில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பேசுவதை விட கடவுளை வணங்குகள்னு ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கார். அதை வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும்னு காங்கிரஸ்காரங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் குறிப்பாக காங்கிரஸுக்கு பிஜேபி எதிரியோ, பிஜேபிக்கு காங்கிரஸ் எதிரியோ, சனாதனத்துக்கு இவங்க எதிரி அவங்க இதெல்லாம் இல்லை. சனாதன பாசிச சக்திகளுக்கு நேர் எதிரி அம்பேத்கர். அவருடைய அரசியலமைப்பு சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கிட்டேருந்து காப்பாற்றணுன்றாரு. அது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுல ஜவஹர்லால் நேரு உட்பட காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அந்த பணியை செய்தாங்க. அதை பற்றி பேசும்போது வீர சவார்கரையும் பேசுங்கன்றாங்களே, அது எப்படி? சவார்கர்னா அப்போ காந்திஜியை சுட்டு கொண்டதையும் நம்ம சேர்த்து பேசணும்ல. அது ஒரு இது வந்து முழுக்க இது வந்து கொள்கை ரீதியான இந்த சித்தாந்த போராட்டம் தான் இது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் காங்கிரஸ் கட்சி இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளை, நினைவு நாள்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினரும் பிறந்த நாளை கொண்டாடுவது, இறந்த நாளை கடைபிடிப்பது என்ற ஒரு போக்கில் போகிறாங்களே. அது அவங்களுக்கு வாக்கு அரசியலுக்காக எளிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தலித்து மக்களை வாக்கு வங்கியாக அரசியல் ஆதாயத்திற்காக அப்படிப்பட்ட செயலை செய்கிறார்களே தவிர உண்மையில் அப்படிப்பட்ட இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு உண்மையாலும் இல்லை. அவர்கள் அம்பேத்கர் மேலே கபட நாடக வேஷதாரிகள் என்பதை தான் இது மூலிமா நம்ம சொல்லணும். இப்போ அம்பேத்கரை தூக்கி பேசுவதற்கான காரணம் வாக்கு வங்கி, அவ்வளோதான் சொல்கிறீங்க. நீங்கள் வாக்கு வங்கியினால தான் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் அதை விடுத்து விட்டு அவங்க கொள்கையை மட்டும் கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ்நாட்டில் அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பிம்பம், மோடி என்கின்ற ஒரு பிம்பம் கட்டப்பட்டு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், அபானி அந்தானி அவர்கள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அவரை மீடியாக்கள் மூலிமா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மக்களை, உளவியல் ரீதியான படிப்பறிவு பெற்ற பாமர மக்களை உளவியல் ரீதியான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு தன்மை என்பது இல்லை. அப்படின்னா ஏன் பிஜேபியை தோற்கடித்து கர்நாடகத்தில் மீண்டும் காங்கிரஸ் வருகிறது? ஆக உண்மையிலே அந்த ஒரு இல்லை. அவர்கள் வந்து ஒரு காற்றடித்த பலூன் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தோற்றத்தை ஊடகங்கள் வாயிலாக சாமானிய ஏழை மக்களுக்கு அது கொண்டு செல்வதால் இப்படிப்பட்ட வெற்றிகள் அவர்கள் தக்க வைத்து கொண்டே போகிறார்கள். இதுதான் உண்மை. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், இது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்கிறாங்க. இந்த மசோதா வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு 363 உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டுன்றாங்க. அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிகிட்ட ஆற்றல் இல்லை, ஆட்கள் இல்லை. அப்படின்ற போது இதையே அவங்க கொண்டு வரணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா நிச்சயமாக நிறைவேறினாலும் நடைமுறைப்படுத்த ஒவ்வாத மசோதா. இது வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன் சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னா, அந்த தேர்தல் கமிஷன்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கருவிகள், வாக்களிக்கும் கருவிகள் உட்பட கடந்த 18வது பார்லமெண்ட் தேர்தலில் ஏறத்தாழ 7 கட்டமாக தேர்தல் என்பது நடத்தினாங்க. 7 கட்டங்களாக நடத்தினாங்க. அந்த தேர்தல் முடிவுகளை 1.5 மாதம் காத்திருந்து வெளியிட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயங்களில் நாம் குறிப்பாக இப்போ கூட அண்ணாமலை ஒரு வார்த்தை அருமையாக சொல்லியிருக்காரு. அவர் போயிட்டு இப்போது ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஏதோ படித்து வந்திருக்காரு மேலை நாடுகளில். படித்து வந்தோன்னு அவர் சொல்கிறாரு, 1965 67 நாங்கள் ஒரே தேர்தல் நடத்தியிருக்கிறோம். அண்ணாமலை அவர்களே, கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் வந்து அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் தரவுகளை தேடுங்க. 1965 50 கோடி பேர் இந்தியாவுடைய மக்கள் தொகை, இன்று 140 கோடி பேர் இந்தியர்கள். ஆகவே இப்படிப்பட்ட அந்த தரவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்தியாவில் சாத்தியமே இல்லை அப்படின்ற விஷயம்லாம். இது
பாசிசத்தை நோக்கி, தனி மனித சர்வாதிகாரத்தை நோக்கி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை நோக்கி தான் நகரமே தவிர, இங்கே பேச வேண்டிய சப்ஜெக்டு 3 வேளை உணவில்லாதவர்கள் 50 கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், அது குறித்து பேசுங்கள். வேலையில்லா திண்டாட்டம், வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இளைஞர் பட்டாளம் இங்கே இருக்குது, அதை பற்றி பேசுங்க. விவசாயிகளுக்கான அந்த அந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செல்வோம் என்ற விவசாய போராட்டம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசாமல், இதே மாதிரி அந்த இரத்தப்போக்கு என்பது இந்தியாவில் பெண்களுக்கு அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக பொது சுகாதார மையம் அறிக்கை அமைச்சிருக்கிறாங்க. இரத்த சோகை நோயால் இந்தியாவில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்காமல், ஒன்றுக்கும் உதவாத, நடைமுறை சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த விஷயத்தை முன்வைப்பது தவறானது. இப்போது சமீபத்தில் எலெக்ஷன் தேர்வு செய்யப்பட்டாங்க அசாமில். இப்போது அடுத்து எலெக்ஷன் பார்லிமெண்ட்டும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷமோ அது வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸ்டாலினுக்கு. அப்போ இப்போ தேர்வு செஞ்செல்லாம் கழிச்சிடுவீங்களா? அப்போ கலைத்து விட்டால் அதுவரை யார் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வருமா? அப்போ என்ன இது? ஆக இது சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மோசமான செயல். ஆகவே இதை நாம் விழிப்போடு இருந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை முற்றிலுமாக தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்திய மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இப்போ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படும் சொன்னீங்க. ஆனால் சட்டம் அதை அங்கே பாஸ் ஆகிறது அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தங்களது அதாவது வலிமை இல்லாத இடங்களில் கூட இருக்கிற கட்சிகளை உடைத்து சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற பல இடங்களில் பார்க்குறோம். அந்த யுக்தியை மக்களவையில் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏராளமான விஷயங்கள் இப்போது டங்ஷன் அந்த சுரங்க தொழிற்சாலை குறித்து விவாதம் வருது. ஏற்கனவே இப்போது ரொம்ப விவாதிக்க வேண்டிய பொருள் அதானி அந்த வெளிநாடுகளில் ஒரு மிகப்பெரிய லஞ்சம் கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் மறந்துருச்சு. இதெல்லாம் ஐசோலேட் பண்ணுறதுக்காக, டைலூட் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமற்ற ஒரு விஷயங்கள் இங்கே நாட்டில். ஆகவே அதை கொண்டு முன்னிறுத்தி அதை நோக்கி விவாதத்தை கிளப்பிவிடுவது கைவந்த கலை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்க அது விவாத பொருளாலும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதானியை விட்டுட்டோம், டங்ஷன் துறைமுக விவகாரத்தை விட்டோம். நாம் இப்போ பொருளாதார டாலருக்கு எதிரான நம்முடைய நாணயம் படு பாதாளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறதையெல்லாம் பேசாமல் ஒரு நாடு ஒரு தேர்தல் சாத்தியமே இல்லை. இப்போ அதன் மூலமாக செலவுகள்லாம் குறையும்லான்னு சொல்கிறாங்களே. அதாவது வீணான பதட்டம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ தேர்தல் அப்போ தேர்தல்னு தேர்தலை பற்றியே தேர்தல் ஆணையம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட ஒரே முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணிட்டா செலவும் குறையுது, இந்த மாதிரியான சிக்கல்களும் இல்லை அப்படின்றாங்க. இது வாக்குச்சீட்டு அந்த முறையை பின்பற்றினால் ஓரளவுக்கு செலவுலாம் கம்மியாகலாம். ஆனால் இயந்திரம் என்பது உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பார்லமெண்ட் தேர்தல், ஆகவே செலவு அதிகமாகும். ஆகவே இது ஒரு பொய்யான பிரச்சாரம். ஒரே நேரத்தில் வாய்ப்பு இல்லை. அப்போ ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்காரெல்லாம் கலைத்து விடுவார்களா? ஆக இது சர்வாதிகாரத்தை நோக்கி ஒற்றை தனி மனிதர் கையில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய முயற்சியாகத்தான் இது நடைபெறுமே தவிர, இது பாசிசம் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு படியாக தான் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல். இந்தியாவில் இது சாத்தியமில்லை. இப்போ தமிழ்நாட்டில் தனியாக நின்று வளர்ந்து வருகிற ஒரு கட்சி நாம் தமிழர். இந்த கட்சியில் சில மாவட்ட செயலாளர்கள் அவர்களோட பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி தருமபுரியிலிருந்தும் அப்படி போயிருக்காங்க. இந்த பலவீனம், இந்த வலிமையற்ற நிலை விஜய் அவர்கள் வரவால் ஏற்பட்டது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இதை நான் பார்க்கல. நான் குறிப்பாக சில 2 ஆண்டுகளாக குறிப்பாக நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்து பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பெரியாரை புறக்கணித்துவிட்டு யாராலும் இந்த மண்ணில் எந்த தேசியவாதமும் இருக்கட்டும் எதுவும் எடுபடாது. ஏன்னா இங்கே சாதி
சமூக கட்டமைப்பில் சாதியை அந்த சாதி மறுக்கிற அந்த போராட்டத்தை நடத்தாமல் எந்த தேசியமும் சாத்தியமில்லை, தமிழ் தேசியமும் சாத்தியமில்லை. அவர் பெரியாரை விமர்சிப்பது மோசமான ஒரு சந்தர்ப்பவாத செயல், மோசமான முன்னுதாரணம் அப்படின்ற விஷயங்களில் தான். இது வந்து தந்தை பெரியாருடைய போராட்டம் கேரளா வரைக்கும் நீடிச்சது இல்லைன்னா இன்று நாம் வடமாநிலம் போன்று மிகுந்த பிற்போக்குத்தனம் உள்ள மனிதர்களாக நாம் வாழ்ந்திருப்போம். தந்தை பெரியாரால் தான் நாம் சுபிட்சமாக நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி, எளிய மக்களுடைய அதிகாரத்தை நோக்கி நம்மால் செல்ல முடிகிறது. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ஓரளவுக்கு முன்னேற முடிகிறது. ஆக தந்தை பெரியாரையும் அவர் வந்து பழித்து இழுத்து பேசுவது அவரால் வெற்றி பெற முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து தன்னையும் குழப்பிக்கின்னு மக்களையும் குழப்பிக்கின்னு ஒரு குழப்பவாதியாய் தான் அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறாரு அப்படின்னு. திடீர்னு விஜயை விமர்சிக்கிறாரு, டப்புன்னு விஜய் என் தம்பின்றாரு, அவன் வந்தால் நல்லதுன்றார். ஆக எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழப்பவாதியாகவே அவர் இருப்பதனால் அவர் குழம்பிய குட்டையில் அவரால் மீன் பிடிக்க இயலாது, தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது. மேலும் அந்த ஏற்கனவே அவர் பெற்ற வாக்கு அந்த சதவீதத்திலிருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அவர் குழப்பவாதியாகவே இருக்கிறார். பெரியார் அவர்களையும் திராவிட கருத்துக்களையும் எதிர்ப்பதாலே மட்டும் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் வெளியே போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது மட்டுமல்ல, அது மட்டுமே ஒரு காரணமாக சொல்ல மாட்டேன். அது கட்சி இருக்கிற நிலைப்பாடு, அடிக்கடி மாற்றுற தன்மை, அந்த சில நேரத்தில் வந்து பிஜேபி பக்கம் அந்த கருத்தியலை கொண்டு விமர்சனம் பண்ணுறது, குறிப்பாக தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை விமர்சிப்பது, இது வந்து இந்த நேரத்தில் வந்து நல்ல போக்கு அல்ல. காரணம், சனாதன வகுப்பாத சக்திகள் எப்போது நமக்கு கால் ஊன்றத்துக்கு முயற்சி செய்கிற இந்த வேலைகளில் நாம் வந்து திராவிட கட்சிகளை குறிப்பாக கார்னர் பண்ணோம் அப்படின்ற அவருடைய பேச்சு என்பது அது வந்து சரியில்லை. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது வரவேற்கணும். இப்போ அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய், அனைத்து பெண்களுக்கும் வந்து பஸ்ஸில் இலவசம் போன்ற இப்போ கல்வி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய். சில விஷயங்களை வந்து எதாவது ஒன்று பாராட்டினார், ஒன்றுமே இல்லையே. அவர் விமர்சனம் செய்வதற்காகத்தான் அவர் வந்து மீடியாவை பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதுன்னு எங்கே உன்னுடைய இலக்கை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறேன்றத அவரே சில நேரத்தில் குழம்பி போகிறாரு. எதை நோக்கி போகிறது அப்படின்னு நான் மறுபடியும் மீண்டும் இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டில் சாதியத்தை வேறு இருக்காமல் தமிழ் தேசியமோ எந்த தேசியமோ சாத்தியமில்லை அப்படின்ற விஷயத்தை நான் வலுவாக முன்வைக்கிறேன். இப்போ சாதியத்தை வேறு இருக்காத நிலையில் வேறு எதுவும் உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை வேற இருக்காமல் இதை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து அதை காப்பாற்றி வருகிற கட்சிகள் தான் வெற்றி பெறும் என்ற அந்த முடிவை ஏற்றுக்கலாமா? இல்லை, அப்படிலாம் நம்ம அந்த முடிவு நோக்கி போகக்கூடாது. ஓரளவுக்கு நாம் வந்து மற்ற மாநிலங்களுடைய பரவாயில்லை அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தான். சண்டை நடைபெற்றிருக்குது. இந்த சண்டை பல ஆண்டுகாலமாக நடக்குது. இந்த சாதிய படிநிலையை கட்டமைப்பை உடைப்பதற்கான சண்டை பல வருஷமாக நடக்குது. 2000 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அம்பேத்கருடைய முன்னாடியே நம்மளுடைய ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஜான் ரத்னம் என்கின்ற ரெவரண்டெல்லாம் ஏராளமான அந்த விஷயங்களில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான். இந்த சொல்லாடலை, திராவிட சொல்லாடலை கால்வெல்டு கொண்டு வருகிறார் போன்ற பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஆகவே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, இன்றும் நடைபெற்று வருகின்றது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் திராவிடம் என்ற ஒரு சொல்லே இல்லை, அது வந்து ஒரு எந்த விதமான அடிப்படை கூறுகளும் அந்த சொல்லுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே. மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு வெளிநாடு சிங்கப்பூர் பயணத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இருக்குது. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தமும் தமிழ் தேசியமும் எப்படி விஜய் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார், அது வந்து முழுக்க அவருடைய கருத்து தான். பிரபாகரன் அவருடைய எழுதி அங்கு பேசிய உரையாடல் இருந்த ஒரு சிறிய பகுதியை தான் நடிகர் விஜய் பிரபாகரனை அந்த பாட்டு அதில் இருக்குது. அந்த திராவிடமும் அப்புறம் வந்து தமிழ் தேசியமும் அம்பேத்கரையும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் உள்வாங்கி பண்ணுறது வந்து அந்த விஷயங்கள் தான். இது தமிழக மக்களினுடைய கண்ணாடி மாதிரி நாம் பிரதிபலிக்கணும். இந்த வாழ்வியல் முறை வேறு, மற்ற மாநிலங்களில் வாழ்வியல் முறை என்பது வேறு. ஆகவே அந்த வாழ்வாதாரத்தை, வாழ்வியல் நிலையை நாம் உள்வாங்கி கொண்டு தான் அரசியலில் நம்ம வந்து
குறிப்பாக பயணிக்கணும். பெரியாரை மறுத்தோ அம்பேத்கரை விலக்கியோ தமிழ்நாட்டில் இனி அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற விஷயங்கள் தான். இப்போ தமிழ்நாட்டில் பல தலித் கட்சிகள் அமைப்புகள் வலுவாக இருந்தன. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் தென்பகுதியெல்லாம் வலுவாக இருந்தாங்க. இப்போ அவர்களுடைய வலிமையெல்லாம் குறைந்து திருமாவளவன் அவருடைய அந்த கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் வலிமை பெற்று வருவதாக பேசப்படுகிறது. இது உண்மையா? உண்மைதான். உண்மையான விஷயங்கள் விடுதலை சிறுத்தைகளோட கட்சி பொது தளத்தில் ஒரு தலித்து கட்சி என்கின்ற அந்த பார்வையிலிருந்து பொது தளத்தில் பொதுவானவர்கள் அனைத்து சமூகத்தினரையும் உள்வாங்கி உள்ளடக்கி ஒரு 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 கட்சியாக அது பயணிக்குது. அவர் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது நிலையில் நிறைய விஷயங்கள் அவர் போயிட்டு தன்னுடைய அர்ப்பணிப்பை தன்னுடைய போராட்டத்தை நடத்துகிறாரு. நாட் ஓன்லி தலித், அவர் தலித்துக்கு மட்டுமல்ல தலித் அல்லாதவர்களுக்கும் அது பண்ணுறாங்க. ஒரு அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலேருந்து அப்படி ஒரு ஒரு தப்பான ஒரு கட்டமைப்பு செய்யப்படுகிறது. அம்பேத்கர் வழங்கிய இடஒதுக்கீடு தலித்துகளுக்கு குறைவு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் எம்பிசி போன்றவர்களுக்கு தான் அதிகமான சலுகையை அம்பேத்கர் வழங்கினார், அவர்கள் தான் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும். அந்த மனநிலை தான் இப்போ இருக்குது. அவரை பார்த்தாலுமே அப்படி ஒரு கட்சி அப்படி இல்லை. ஆகவே அந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் அவர் நகரத்தினால இப்போ மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் முன்னெடுக்கிறதுனால பெரிய அளவுக்கான பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அவர் மேலே கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை விடுதலை சிறுத்தைகளுக்கு உயர்ந்திருக்கிறது. அதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ரெண்டாவது, அரசியலில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்துவிட்டார் என்கின்ற ஒரு நல்ல அம்சம் அது. இப்போ இப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கும் கூட்டணியில் ஒரு செல்வாக்கும் உள்ள தலைவரால் வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியலையே. வேங்கை வயல் பிரச்சனையை தீர்வு காணப்பட வேண்டும். எவ்வளோ டெக்னாலஜியில் பல கொலைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. வேங்கை வயலில் அதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த சாதிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் இங்கேயும் நம்ம அதை வலியுறுத்துவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக அரசு வேங்கை வயலில் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்றதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அந்த சாதியம் எல்லா மட்டத்திலையும் இருக்குது, எல்லா கட்சிகள்லையும் இருக்குது. ஆகவே அந்த சாதியை வீரருக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதை இந்த மேலான கவனம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரி, அது ஓராண்டுக்கும் மேலாக அதை பற்றி ஒரு தீர்வுக்கு போக முடியாத சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி தானே மக்கள்கிட்ட இருக்குது. இல்லை, ஒரு 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 ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அது இன்னும் கொஞ்சம் அவர் அழுத்தம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும், அதனுடைய தீர்ப்புகள் அல்லது அந்த முடிவுகள் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும் என்ற நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் அமைதியாக இருக்கிறாரா? இல்லை, அவரே ஒரு இப்போ பேட்டியில் சொல்கிறார், யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. குறிப்பாக திமுக கட்சி பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் அவங்களும் இல்லை, இவரும் அந்த மாதிரி இல்லை. அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை வலிமைப்படுத்தியிருக்கணும். அந்த சாதியை வேறு இருக்கிற பணியில் அனைத்து தரப்பட்டு பொது சமூகத்தையும் இணைத்து அந்த விஷயங்களில் ஒரு களமாடி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இது எல்லாருக்கும் இருக்குது, பார்வை இருக்குது. அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது மனமகிழ்ந்த நன்றி.